இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்றைக்கு நள்ளிரவில் அதிகமான மழை சென்னையில் பெய்த நிலையில் வட மாவட்டங்களில் அதிகமான மழை இன்றும் பெய்யக்கூடும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? சென்னையிலேயும் மழை இருக்குமா? முக்கியமா அபிநயா, சென்னை வானிலை ஆய்வு மையமானது அடுத்த 7 தினங்களுக்கான முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 தினங்கள்ல தமிழ்நாட்டில் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 7 மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் பரவலாக தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டம்னு குறிப்பிடல, பரவலாக ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அந்த 22, 23ஆம் தினங்களில் தான் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், திண்டுக்கல், தேனி பகுதிகளில் அதிகப்படியான கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மழை இருக்கக்கூடிய மாவட்ட பகுதிகளிலையும் அதிகப்படியான மழை இருக்கும் என அந்த 22, 23ஆம் தேதிகளில் இருக்கும் என ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் உள்புற மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்கள்ல 23ஆம் தேதி கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு அந்த 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் அது உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இயல்பான வெப்பநிலையே இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 24 மணி நேரம் வானம் மேகமூட்டத்தோடு தான் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.